விருப்பமெல்லாம் உன்னுடைய கணம்தான். We must only be interested in telling our children what will God think about it. தேவன் அதை குறித்து என்ன சிந்திப்பார், என்ன எண்ணுவார் என்பதை மட்டுமே நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். That is why I don't make rules in our church. ஆகவே தான் நம்முடைய சபைகளிலே நாங்கள் பிரமாணங்களை ஏற்படுத்துவதில்லை, விதிமுறைகளை வைப்பதில்லை. I don't even tell people you should not have a television in your home. உன்னுடைய வீட்டிலே டிவி வைக்க கூடாது என்பதையும் நான் சொல்லுவதில்லை. I don't tell sisters what type of dress they should wear. சகோதரிகள் எந்த விதமான ஆடையை உடுத்த வேண்டும் என்று நான் சொல்லுவதில்லை. You must be modest, otherwise you will be tempting other people. That is not good. தகுதியான வஸ்திரத்தோடு வர வேண்டும். ஆபாசமாக ஆடை அணிந்து வந்தால் மற்றவர்களை நீங்கள் சோதித்துக் கொண்டிருப்பீர்கள். I remember one sister asked me in Bangalore. பெங்களூரிலே ஒரு சகோதரி என்னை வந்து கேட்டார்கள், Brother Zach, can you tell me how I should dress? சகோதரர் ஜாக் அவர்களே நான் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். Young sister. ஒரு வாலிப சகோதரி. I said, I'm not going to give any rules whether you should wear churidar or sari or anything or western dress. I'm not going to tell you. நீ சுடிதார் அணிய வேண்டுமா அல்லது புடவை அணிய வேண்டுமா அல்லது மேலை நாட்டிலே போல ஜீன்ஸ் அணிய வேண்டுமா என்றெல்லாம் நான் சொல்லுவதில்லை. No, that's not my business. அது என்னுடைய வேலை அல்ல. I'm not a tailor. நான் ஒரு டெய்லர் அல்ல. I'm a servant of God. நான் தேவனுடைய ஊழியர். So I will tell you how you should dress. ஆகவே நீ எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். If Jesus is living in the next street, அடுத்த தெருவில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள். and one day he gives you a phone call. ஒரு நாளிலே ஒரு ஃபோன் பண்ணுகிறார். Please come to my house. என்னுடைய வீட்டுக்கு வா என்று சொல்கிறார். This is Jesus. இயேசு பேசுகிறார். Please come to my house. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர். I want to go for a walk with you in the marketplace. சந்தைக்கு நாம் ரெண்டு பேரும் போக வேண்டும் என்று சொல்கிறார். How will you dress? எப்படி ஆடை அணிவீர்கள்? Dress like that every day. அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்கிறேன். Simple. மிகவும் எளிது. Did I tell her what is the length of your churidar should be or how much the back cut in your blouse should be? That is not I'm not a tailor. சுடிதாருடைய நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும், எத்தனை இன்ச் இருக்க வேண்டும், பின்னாடி வரக்கூடிய முதுகிலே வரக்கூடிய அந்த வளைவு எவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும் எல்லாம் சொல்வதற்கு நான் டெய்லர் அல்ல. I say if you can dress like that to go and meet Jesus, dress like that. நீங்கள் இயேசுவை இப்படிப்பட்ட ஆடை அணிந்து இயேசுவை பார்க்க முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆடை அணியுங்கள். But if your conscience tells you, oh, I can't go and dress like that when I'm walking with Jesus. இயேசுவோடு கூட நடக்கும்போது நான் இப்படி ஆடை அணிய கூடாது என்று உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும் என்று சொன்னால் அணிய வேண்டாம். That is a simple principle. இது மிகவும் எளிய ஒரு தாற்பயம். It's a principle of life. இது ஜீவனுக்குரிய தத்துவம். Not a rule about dress like this, dress like that. இது போல தான் அணிய வேண்டும், இது போல அணிய கூடாது என்கிறதான விதிமுறைகள் அல்ல.